அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ரிஷப ராசி அன்பர்களுக்கான 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி முறையில் நாங்கள் சொல்கிறோம். அனைத்து கோவில்களிலும் அனைத்து தேவாலயங்களிலும் இதைத்தான் கடைபிடிப்பார்கள். குறிப்பாக ஆலங்குடி கும்பகோணத்தில் உள்ள ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்தில் இந்த முறைப்படித்தான் பூஜைகள் புனஸ்காரங்கள் நடைபெறும். எனவே அதை அடிப்படையாக வச்சுத்தான் நான் சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரு பெயர்ச்சி நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தைரியம், வீரியம், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு கைகூடும். அதே நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால், குருவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுத்து எதிரிகளை பந்தாடும் நிலைமைக்கு நீங்கள் உருவாவீர்கள். ரிஷபராசிகாரர் என்பது பொறுமையாகவும் அமைதியாகவும் கவனமாகவும் கலந்து செல்லக்கூடிய நீங்கள் சற்று அதிவேகமாக வேகம் எடுத்து வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வியாபாரங்களை பொறுத்தவரை நல்லபடியாக வியாபாரம் உங்களுக்கு நடக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தைரியமாக சொந்த தொழிலை செய்து வரலாம். ஒருவரிடம் வேலை பார்த்து வருகிறேன், வேலை செய்கிறேன், தாராளமாக வேலை செய்து கொண்டு வரலாம். கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓங்கும். புதிய திருமணம் முயற்சி செய்வதாக திருமண வாழ்க்கைகள் கைகூடும். அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு நான் போக நினைத்தால் கண்டிப்பாக போகலாம். அரசியல் அதிகாரம் இது போன்ற பதவிகள் இருப்பவர்களுக்கும் மிக நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்களை பொறுத்தவரை மிக சுபிட்சமாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் மாலையும் மரியாதையும் கிட்டும். சனி பகவான் 11 இருப்பதால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அனைத்தையுமே நீங்கள் சாதித்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரமாகும். குரு பகவான் மிகச் சிறப்பாக உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருவதால் இது ஒரு பொற்காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்குவது, புதிய முயற்சிகள் செய்வது, ஷேர் மார்க்கெட்டுக்கு செல்வது, செல்வத்தை பெருக்குவது, பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பது, தொழில் தொடங்குவது என எந்த இருந்தாலும் சரி, சினிமா நட்சத்திரங்கள், சினிமா கலைத்துறையில் வகுப்பார்கள் அனைத்தவருக்கும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கஷ்டமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே சனி பகவான் 11 இருப்பதால் அதிர்ஷ்டம் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸு அனைத்திலிருந்து விடுதலை பெறும் அமைப்பு, புதிய சொத்து வாங்கும் அமைப்பு, புதிய ஃப்ளாட் வாங்கும் அமைப்பு, வீடு கட்டும் அமைப்பு, வண்டி வாங்கும் அமைப்பு, வாகனங்களை வாங்கும் அமைப்பு என ஏதாவது ஒரு ரூபங்களில் சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், அதாவது சுபமாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்வதற்கு இந்த குரு பயிற்சி மிக உதவியாக இருக்கும். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பொற்காலம் என்று நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்தாலும் அதை இப்போது சாதித்து கொள்ளலாம். குடும்ப பெண்கள் மனதில் இருந்த கவலைகள் பறந்தோடும், கஷ்டங்கள் பறந்தோடும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இதுவரை புரிந்து கொள்வார்கள். அன்பாகவும் ஆசையாகவும் பேச தொடங்குவார்கள். குழந்தைகளை பொறுத்தவரை ஒன்றும் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் நல்லா படிப்பு வரும், நன்றாக படிப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு செல்வம் தான். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும். குரு பயிற்சி நன்றாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு கோவிலுக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நீங்கள் உங்கள் அருகில் உள்ள நவகிரகங்களை சுற்றி வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகிலோ உங்கள் ஊரிலோ எங்கேயாவது ஒரு கோவிலில் நவகிரகம் இருந்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்தை சுற்றி வந்து குரு பகவானுக்கு 2 தீபம் ஏற்று அவருக்குரிய மலர்களை, அதாவது அவருக்குரிய பூவை வைத்து வணங்கி நமஸ்காரம் செய்து வந்தாலே போதுமாக இருக்கும். முடிந்தால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய யாராவது பெரியவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாகும். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திரு ஆலங்குடி குருஸ்தலத்தில் சென்று ஒரு முறை நமஸ்காரம் செய்துவிட்டு வாருங்கள். வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கையே உங்களுக்கு இனிமேல் தான் ஆரம்பமாகிறது. இந்த ஒரு வருடம் ஒரு 40-50 வருடங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். நீங்கள் விழிப்போடும் செயலோடும் திறமையோடும் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு வருடத்தில் செட்டில் ஆகிவிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் அதிர்ஷ்டம் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். எந்த விதமான சண்டை சச்சரவும் செல்லாமல் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்ற கவனத்தோடு இருந்தால் ஓகே. திருமண வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புகிறது.
மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பணம் கொட்ட கொட்ட என்று கொட்டும். நன்றி, வணக்கம்.